மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. அந்த அலக்குடி கொள்ளிடம் பகுதியில் இருக்கு. அதாவது கொள்ளிடத்தினுடைய தென் கரையில இருக்கு. அந்த ஊர்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது. அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ. அதுல பார்த்தா ஏன் அப்படின்னா அதுல லஞ்சம் ஊழல், அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, அங்க இருக்கிற ஆபீசர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு பெரிய சரியான நல்ல 3 கேள்வியிலும் நல்ல அணித்தரமான கேள்வி முதலமைச்சர். இந்த 3 கேள்வி நம்ம கேளுங்க. ஏன்னா இதுல மீனவர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும். இதுல எடுத்துட்டா நாளைக்கு பூகம்பம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு கடல் ஓரம் நமக்கு கிடைத்த வரம். அதாவது நாங்க இப்ப அறிவிச்சிருக்கோம்ல, மணல் குவாரிகள் அத்தனை மூடப்படும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 28 மணல் குவாரிகள், அது இல்லாம 45 மாட்டு வண்டி மணல் குவாரிகள். எம்சாண்ட் நம்ம பயன்படுத்தினா இப்ப எம்சாண்ட் முன்னாடி உற்பத்தி செய்யறதுக்கு ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ. இப்ப எல்லாமே அது சரியாகி நீங்க 5 லட்சம் கோடி நீங்க பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுது? அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறது 200 ரூபா 300 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. தமிழக அரசே ஒரு நிறுவனத்தை அதுல தனியார் பங்கீடும் இருந்து ஒரு பண்ணுங்க. ஐடியா தானே இல்ல? அதான் அரசு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொண்டு வந்தது நாங்க சொன்னதுதான். இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தானுங்க. நாங்க இதை வலியுறுத்திலாம் அரசு போட்டிருக்க மாட்டாங்க. இது இல்லாம எத்தனையோ இப்ப தடுப்பணைகள் நாங்க சொல்லி பாலாத்துல தடுப்பணைகள் சொன்னோம். இப்போ 3 கட்டி இருக்கிறாங்க, இன்னும் 4 வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா எங்கெங்க ஏரி இருந்தது, இந்த நிலைக்கு இன்னைக்கு இந்த என்ன நிலையில இன்னைக்கு இருக்கு ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் அதை அழிக்க முடியாது. நான் சொல்ற ரெக்கார்ட்ஸ் 200 300 ஆண்டுகள் ரெக்கார்டு சொல்லல. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற ரெக்கார்ட்ஸ். இதுல என்னென்ன சாத்தியம் இருக்கு? இப்ப இருக்கிற ஏரியா அட்லீஸ்ட் இப்போ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் இருக்கிற ஏரியா பாதுகாக்கலாம். இதற்கு பல சட்டங்களும் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ கடந்த டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன? அண்டர் த வெட்லேண்ட் ஆக்ட் படி நீங்க அதை நோட்டிஃபை பண்ணணும், டிஃபைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணி அதை பாதுகாக்கிறது தான் உச்ச நீதிமன்றம் 3 மாத காலத்துல கெடு கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஏரி குளத்தை கூட தமிழ்நாட்டில் நோட்டிஃபை பண்ணலன்னா அப்ப என்ன மோசடி? இது பெரிய மோசடியை நான் பாக்குறேன். கேட்டா நாங்க 100 ஏரிகளை தேர்வு பண்ணிருக்கிறோம், அதை வரைவுரை செஞ்சிருக்கிறோம், மேப்பிங் பண்ணி அதை நாங்க செய்ய போறோம்னு சொல்றாங்க. அப்போ இது போன்று கடந்து போயிட்டு இருந்ததுன்னா என்ன நிலையில இருக்கு போறோம் நம்ம? நமக்கு மற்ற மாநிலங்களுக்கு போன்று நம்ம வற்றாத ஜீவ நதிகள் எதுவும் கிடையாது. ஒண்ணு தாமிரபரணி தவிர மத்தெல்லாம் நம்ம மற்ற மாநிலங்களை நம்பிதான் இருக்கிறோம். கொசஸ்தலை ஆந்திராவை நம்பி இருக்கிறோம், தென்பண்ணையும் காவிரியும் கர்நாடகாவில் நம்பி இருக்கிறோம், மற்ற இதுல வைகை எல்லாம் கேரளா நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் சீசனல் தான். இப்ப நம்ம ஏரி குளத்துல மழை காலத்துல நம்ம தேக்கி வைக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பாதுகாக்கலன்னா அர்த்தமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு தான் தேர்வு பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு 4 இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு இடம் திருப்பூர் பகுதியில, இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்பு செய்யூர் இருக்குல்ல, செய்யூர் அதாவது மதுராந்தகம் பக்கத்துல, அங்கேயும் ஒரு இடம் கொடுத்தாங்க அப்போ. அப்புறம் படப்பை பகுதியில் ஒண்ணு, அப்புறம் பரந்தூர் பகுதியில் ஒண்ணு, அப்புறம் அது பக்கத்திலேயே இன்னொன்னு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில். இந்த பகுதியெல்லாம் அப்போ கொடுத்தது. ஆனால் அதற்கு அதிமுக ஆட்சி காலத்திலேயே இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிமுக கடைசி காலத்துல இந்த பரந்தூரை தேர்வு பண்ணாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக அரசு தீவிரமாக இருந்தார்கள். அது நான் இன்னைக்கு கூட சொல்றேன், யோசனை சொல்றேன். நான் திருப்பூரூர்ல உப்பளம் இருக்கு, சால்ட் பேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 ஏக்கர் இருக்கு. அதுல ஒரு 5,000 ஏக்கர் எடுத்துட்டு போலாம். ஏன்னா ஏன் அதுனா அதுக்கும் இருக்கிற விமான நிலையத்திற்கும் இடையில குறுகிய இடைவெளி தான் இருக்கு. அங்க நீங்க ஓவர் ஹெட் எக்ஸ்பிரஸ் ரயில்வே போடலாம், ட்ரெயின் போடலாம், பஸ் போடலாம். அங்க இருந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்துல போயிடலாம். இல்ல நாங்க கடந்த காலத்துல பல முறை நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க இயற்கை விவசாயம் நம்மளுடைய, இன்னொன்னு சொல்ல போனா நம்மாழ்வார் எங்களுடைய கொள்கை, அவருடைய கொள்கையை தான் நாங்க ஏதோ கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்க அது சம்பந்தமாக நிச்சயமாக எத்தனையோ யோசனைகள் இருக்கு, பட்ஜெட்ல இருக்கு. நான் படிச்சதுல இல்ல, பட் பட்ஜெட்ல இருக்கு. அதாவது நாங்க இப்ப நான் அறிவிச்சிருக்கோம்ல, மணல் குவாரிகள் அத்தனை மூடப்படும்.
ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரிகள், அது இல்லாம 45 மாட்டு வண்டி மணல் குவாரிகள் இயக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் அதிகப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம மணல் குவாரிகள்? ஏன்னா இப்ப எல்லாமே அரசுடைய கொள்கை வந்து எம்சாண்டுக்கு போறோம். எம்சாண்ட் நம்ம பயன்படுத்தினா இப்ப எம்சாண்ட் முன்னாடி வந்து உற்பத்தி செய்யறதுக்கு ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனா இப்ப எல்லாமே அது சரியாகி அவ்வளவு எம்சாண்ட் அவைலபிள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதன் மீறி உங்களுக்கு மணல் வேணும்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி, இந்தோனேஷியாவோ மலேசியாவோ இறக்குமதி செஞ்சு அதை நீங்க வித்துட்டு போங்க. கேரளாவில் ஏன் இப்படி செய்யறாங்க? ஆந்திராவில், கர்நாடகாவில் செய்யறதுலாம் தமிழ்நாடு ஏன் செய்ய முடியாது? ஏன்னா இந்த தமிழ்நாடு நம்ம வந்து இந்த ஆறுகள் மற்ற மாநிலங்களை நம்பி இருக்கிற ஆறுகள், அதனால நம்ம ஆறுல மணல் இருந்தாதான் அந்த மழை காலத்துல அட்லீஸ்ட் அந்த மணல் தண்ணி உள்ள போகும். ஒரு உதாரணம், அலக்குடின்னு ஒரு பகுதி, கொள்ளிடம். அந்த அலக்குடி வந்து கொள்ளிடம் பகுதியில் இருக்கு. அதாவது கொள்ளிடத்தினுடைய கரையிலே இருக்கு அந்த ஊர். அந்த ஊர்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் அது? கொள்ளிடம் கரையில் இருக்கிற ஊர்ல, அலக்குடின்னு ஊர்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது, உப்பு தண்ணியா மாறிடுச்சு. ஏன்? கோடை காலத்துல கடல்ல இருந்து தண்ணி உள்ள வருது, மழை காலத்துல மட்டும் இங்கிருந்து தண்ணி எங்க போகுது. அங்க முகத்துவாரத்துல ஒரு தடுப்பணை கட்டணும்னு எத்தனை போராட்டங்கள், எத்தனை கோரிக்கைகள் நாங்க வச்சோம். அங்க இருக்கிற கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ண முடியல அவங்களால. இப்ப இதுதான் ஒரு ஆட்சியா? இதுதான் திராவிட மாடலா? இருக்கிற வளங்களை நம்ம பாதுகாக்கிறது, இயற்கை வளங்கள் நம்ம கொடுத்ததெல்லாம் பாதுகாக்கிறத விட்டுட்டு அதை அழிச்சிட்டு குவாரின்னு எடுத்துட்டா என்ன ஆகும்? கடைசியில பணத்துக்காக எல்லாத்தையும் வித்து வித்து வித்து. இது சம்பந்தமா ஒரு போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க கொடுத்துருக்கிறோம். இன்ஃபேக்ட் நாங்க மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அப்புறம் டிடிவி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இது மத்திய அரசு இப்போ நம்முடைய நிலங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதுக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு வந்து இப்போ ஆழ்கடல்ல, அதாவது ஆழ்கடல்னா கிட்டத்தட்ட கும்மிடிப்பூண்டியில இருந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் அது வரைக்கும் ஆழ்கடல் தான். அங்க கடல்ல போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்ஷனே, ஏலத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது அனைத்து கட்சிகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கு யார் லீட் எடுக்கணும்? முதலமைச்சர் தான். எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுல வந்து மீனவர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இதுல தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும். இதுல எடுத்துட்டா நாளைக்கு பூகம்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு கடல் ஓரம் வந்து நமக்கு கிடைத்த வரம், தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைத்த வரம் அது கடல், நம்ம கடல் பகுதிகள்லாம் அதுல நாசப்படுத்தி. ஏன்னா இது கடந்த மற்ற நாடுகளை நாங்க பார்த்துருக்குறோம். கடல்ல என்னைக்கு எங்கெங்க என்ன எடுக்கிறாங்களோ சுத்தி அங்க உயிரினங்கள் மட்டும் கிடையாது, மீனவர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, வேற விதமான பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏகப்பட்டு தான் வருது. இது தொடர்ந்து நாங்க எதிர்த்து தான் வரோம் நாங்க. அதனால இதை கடுமையா எதிர்க்கணும். முதலமைச்சர் வந்து அவருக்கு இது தெரியணும். தெரிஞ்சு இதை எதிர்த்து, இப்போ சமீபத்துல வந்து நம்ம டங்ஸ்டன் அது எதிர்த்து பண்ணாங்களே, அதே போன்று திருப்பி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா கட்சியும் சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆமா, தமிழ்நாடு ஏன்னா இப்ப இருக்கிற காப்பீடு திட்டம் பாத்தீங்கன்னா அது வந்து சரியான முறையில நடைமுறையில இல்லைன்னா அதுல சில பேருக்கு நான் சொல்லியிருக்கிற 37 பைசா, 1.5 லட்சம், 1.5 ரூபாய், 2 ரூபாய் கொடுக்கற நிலையில வந்திருக்கிறாங்க. அது சரியான முறையில இல்ல. அதெல்லாம் முழுமையா இல்ல. அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கறது 200 ரூபா 300 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. தமிழக அரசே ஒரு நிறுவனத்தை போட்டு அதுல தனியார் பங்கிடும் இருந்து ஒரு பண்ணுங்க, ஐடியா தானே இது. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இல்ல, அதான் அரசு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொண்டு வந்து நாங்க சொன்னதுதான். இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தானேங்க. 18வது பட்ஜெட் எங்களுது. தமிழ்நாடு அரசு பட்ஜெட் 4வது பட்ஜெட் தானே இப்போ. இவ்வளோ வருஷமா சொல்லி வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை தனியா வேளாண் துறைக்கு போட வச்சதே நாங்க தான். நாங்க இதை வலியுறுத்திலாம் அரசு போட்டிருக்க மாட்டாங்க. இது இல்லாம எத்தனையோ இப்ப தடுப்பணைகள் நாங்க சொல்லி, பாலாத்துல தடுப்பணைகள் சொன்னோம். இப்போ 3 கட்டி இருக்கிறாங்க, இன்னும் 4 வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறதுக்கு
இதுதான் இதுல பட்ஜெட்ல நாங்க போட்டு வலியுறுத்தி சொன்னதுன்னா இன்னைக்கு பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கு. எங்க பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாதுன்னு எங்க பட்ஜெட்ல போட்டோம். நாங்க சொல்றது வந்து ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன் பட்ஜெட்ல போட்டோம். அதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணி இன்னைக்கு அது பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னா என்னன்னா சீர்காழி பகுதியில், டெல்டா பகுதியில், சீர்காழி பகுதியில், கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 25 கிராமங்கள், 45 கிராமங்கள் அதில் பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஏன்னா கொள்ளிடம் கரையில் இது. இப்ப அது எடுத்துட்டாங்க, திட்டம் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. பல அந்தந்த பகுதியில் சில திட்டங்கள்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது நாங்க கொடுக்கறது, இது எங்களுடைய யோசனைகளை கொடுக்கிறோம். நாங்க யோசனைகளை கொடுக்கிறோம். நிச்சயமா இப்போ வரும் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல, வேளாண் பட்ஜெட்ல 15ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதுல இந்த யோசனைகள்லாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க நாங்களே 2 போராட்டம் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் வேற என்ன போராட்டம் பண்ணி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அழுத்தம் கொடுத்தது வேற என்ன இருக்கு? அரசியல் கட்சியை எங்க கடமையை தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் வெளியில தொடர்ந்து நாங்க அழுத்தம் தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க பெரிய ஃபீட்பேக், எங்களுக்கு பெரிய ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக், நல்லாவே எங்களுக்கு அவ்வளோ பாராட்டு. ஆனா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, சார்கிட்ட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வெளிப்படையாக அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டாம், வெளிப்படையான அங்கீகாரம் வேண்டாம். உள்ளுக்குள்ள இந்த யோசனைகள் எடுத்தா போதும், தமிழ்நாடு மக்கள் பயன்பெற்றா போதும். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வருது. எல்லா அதிகாரிகள் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு, அப்புறம் பேராசிரியர்களுக்கு, கல்லூரி முதல்வர்களுக்கு கொடுக்குறோம், ஏன் நீதிபதிகளுக்கு, முன்னாள் நீதிபதி, நீதித்துறையில கரெக்ட். அதான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நாங்க வீக், பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஏன்னா எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கட்சியும் இவ்வளவு செஞ்சது கிடையாது, இவ்வளவு பண்ணது கிடையாது. உங்க கிட்ட எங்களுடைய மார்க்கெட்டிங் வீக், ஊடகங்க கிட்ட எங்களுடைய மார்க்கெட்டிங் வீக். இல்ல அது வந்து நான் அந்த கருத்தை நான் வந்து அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு செயலாளராக உயர்வதற்கு இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். இந்த 30 ஆண்டுகள் பணியாற்றி இங்க இருக்கிற கலெக்டர்ல இருந்து, சப் கலெக்டர்ல இருந்து கலெக்டராக வந்து, அப்புறம் டெபுட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரியா வர்றதுக்கு 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டு நிலவரம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம அந்த ஒரே ஒரு செயலாளர் மட்டும் கிடையாது, இட்ஸ் டிபார்ட்மெண்ட். அது இல்லாம அமைச்சர் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, இருக்கணுமே. அவர் தான் அவர் மாவட்டத்திலே வந்து நீங்க எல்லாம் அந்த விளைநிலைகள் அழுகிங்கன்னு சொல்றாரு என்எல்சிக்கு. அவர் சொந்த மாவட்டத்துல என்எல்சிக்கு நிலம் எடுத்துக்கு போங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி அப்புறம் பண்றது? நல்ல மனுஷன் தான், இப்படி தலையாட்டுறேன்னா தொடர்ச்சியா விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அந்த பரிந்துரையை பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு பண்ணவே இல்லை. அவங்க நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு வரைக்கும் சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டத்தில இருந்து எவ்வளவோ போராட்டங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கை. அதுல மத்திய அரசு சொல்றது இதுல சட்ட சிக்கல் இருக்கு, இதுல வந்து சட்டமா கொண்டு வர முடியாது, ஆண்டுக்கு ஆண்டு நாங்க அறிவிப்பு தான் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய கோரிக்கை. நாங்க விவசாயிகள் பக்கத்துல இருக்கிறோம். விவசாயிகள் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையும் கூட. நிச்சயமா அது ஒரு சட்டமா கொண்டு வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு ஆண்டு நீங்க இப்ப ஒரு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகை இதுக்கு முன்பு கரும்புக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா கொடுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 145 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஆண்டு சுத்தமா ஊக்கத்தொகை கிடையாது, 0. அப்ப இது எல்லாமே ஒரு சட்ட வடிவில் கொண்டு வந்து நீங்க எவ்வளவு எம்எஸ்பி, எவ்வளவு பிளஸ், எவ்வளவு லாபம், என்ன எல்லாமே கொண்டு வாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் மத்த எல்லாத்துக்கும் செய்ய தெரியுது இல்ல. விவசாயிகள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்களா?
அமைச்சர் வந்து தேவதர்ஷனுக்கு கூட வலியுறுத்திருக்கிறாங்க. இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணாம நீங்க வலியுறுத்துறீங்களா? நிச்சயமா நாங்க வலியுறுத்துறோம். நான் இன்ஃபேக்ட் கேள்வி விடுவோன்னு கேட்டிருக்கிறேன், நான் நாடாளுமன்றத்துல கேட்டிருக்கிறேன். நிச்சயமா செய்யணும். அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல மத்திய அரசே வந்து அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 20,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. அதுவே ஒரு தவறான போக்கு. இது சம்பந்தமா நாங்க பேசியிருக்கிறோம். குறைக்க கூடாது, என்ன நல்ல திட்டம் இது. ஆனா அது முழுமையா நடைமுறையில் இல்லை. இப்போ நாங்க 100 நாள் பதிலாக 37 நாள் தான் கிடைக்குது வேலை தமிழ்நாட்டுல. அதுல பார்த்தா ஏன் அப்படின்னா அதுல லஞ்சம், ஊழல், அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, அங்க இருக்கிற ஆபீசரு, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்குது. அதுல சரியான நல்ல 3 கேள்வியிலும் நல்ல அணித்தரமான கேள்வி. முதலமைச்சர் இந்த 3 கேள்வி நம்ம கேளுங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, இதுல இப்ப எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5000 கொள்முதல் நிலையங்களை கூடுதலா நவீன முறையில உருவாக்கணும். ஒவ்வொரு கொள்முதல் 5000 மூட்டைகள் உள்ள கெப்பாசிட்டி உள்ள கொள்முதல் நிலையில் நவீனமாக உருவாக்கணும். ஏன்னா முதல்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லை, அது இல்லாமல் வந்து அது சேமிப்பு கிடங்குகள் இல்லை, சேமிக்கிறது வைக்கிறது இல்லை, மாடர்னா இல்லை. ஏதோ தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாமே இதுவாகி அப்புறம் கொஞ்ச நாள்ல முளைச்சிடுது. அது முளைச்சதுன்னா கணக்கு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. அது வந்து அது பயன்படுத்த முடியல, அது அப்புறம் மக்கி போயிடுது, எல்லாம் இருக்குது இல்லை. இதுதான் இதுல அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல அதிகமா ஒதுக்கீடு செய்யணும். இப்ப எங்க பட்ஜெட்ல வந்து அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி, ஆராய்ச்சிக்கு 22,500 கோடி எங்க பட்ஜெட்ல இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா நீங்க இந்த சொல்ற பிரச்சனைக்கு ஒண்ணு. 2வது, இந்த கொள்முதல் நிலையங்கள்ல லஞ்சம் இதுதானே. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூட்டைக்கு, மூட்டைனா 40 கிலோ. அப்போ இது டெல்டால மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, இது நாங்க வாங்கல, எங்களுக்கு கட்டமைப்புகள் இல்லை, வசதி இல்லை, கோணி கிடையாது, ஆள் இல்லை, எங்களுக்கு அதை எடுத்து வச்சு ஆள் இல்லை, அதுக்காக நான் இங்க இருந்த காசை வாங்கிட்டு தான் நான் அதுக்கு செலவு பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படி பண்ணாலும் தப்பு தான் அது. அங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்ல, வசதிகள் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கருவேல மரங்கள்னா இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா கருவேல மரத்தை வந்து சும்மா அதை வெட்டி கிட்டி போனா திருப்பி மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா 150 அடி வேறு போகுது, மேல 20 அடி தான் இருக்கும். நீங்க அதை மேல வெட்டும் வெட்டி இப்ப என்ன பண்றாங்க, ஏரி தூர் வாரன்னு சொல்லிட்டு ஒரு பொக்லைன் வச்சு சும்மா மேல மட்டும் ஷேவ் பண்ணிடுறாங்க. கிளீனா பார்த்த போட்டோ போட்டு பளிச்சுன்னு எவ்வளோ 88 லட்சம். அவன் செய்யற வேலையே மொத்தம் 8 லட்சம் ரூபாய் தான். கிளீனா பார்த்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ணி யாரோ வந்து பண்றாங்க. இன்னும் 3 மாசத்துல பழைய நிலைமைக்கு வருது. அதுதான் எதிர்பார்க்கிறான் அவனும். அப்பதான் திருப்பி அவனுக்கு அந்த வேலையை செய்வான். இவனுக்கு யாரும் நிரந்தர தீர்வுலாம் வேண்டாம். இவங்களுக்கு தற்காலிகமா செய்யணும், தற்காலிகமா அவனுக்கு வரணும், அப்படி போட்டோ பிடிச்சி திருப்பி முடியும் அதே வேலையை அவன் தான் செய்வான். வேளாண்மை வணிகம், வேளாண்மை சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரி 3 வெவ்வேறு துறைகளா பிரிக்கணும். ஏற்கனவே நம்ம மினிஸ்ட்ரி 34 சரி, அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ணுங்க. அதனால என்ன இருக்குது அதுல? இல்ல 1க்கு 2 3 குறைச்சிங்க. இதுதான் முக்கியமானது இல்ல இது. ஏன்னா இது அவசியமானது, இது அவசியம். இதுலதான் அதிக கவனம் செலுத்தணும் நீங்க. அது இல்லாம இந்த வேளாண் சம்பந்தமான முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். வேளாணுக்கு நடத்துங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன், நானு நம்ம வந்து பெட்ரோலியம் அதுல செஸ்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், வாகனங்கள்ல இருந்து, பெட்ரோலியம்ல இருந்து, அப்புறம் முத்திரை தாழ் தீர்வை மற்றும் பதிவுகள் கட்டணம் 20 விழுக்காடு, பெட்ரோலியம் பொருட்கள் மதிப்பு கூட்டு வரி 10 விழுக்காடு, மோட்டார் வாகன வரி இது 30 விழுக்காடு சிறப்பு தீர்வை வசூலிப்போம். இது மூலம் ஒரு 10,000 கோடினா கிடைக்கும். அதில் குறைஞ்சது ஒரு 10,000 கோடி. இது போன்ற மற்றதெல்லாம் சேர்ந்து பண்ணணும், செஞ்சாதானே அது. நீங்க 5 லட்சம் கோடி நீங்க பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ.
அதாவது இன்றைய கட்டத்தில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது இட் இஸ் a ரியாலிட்டி. இதன் பிறகு ஆண்டுதோறும் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நமக்கு அதிக அளவில் வெள்ளம் வரும், மழை வரும், வெள்ளம் வரும். இந்த மழை என்ன பிரச்சனைன்னா, பருவம் நம்ம ஒரு காலத்துல 45 நாட்கள் 48 நாட்கள்ல பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும் சேர்த்து. இன்னைக்கு இதே 2 பருவங்கள் 30 நாள் 31 நாள் 28 நாட்கள்ல பெய்யுது. ஆனால் அதிகமா பெய்யுது. இதுக்கு முன்பு 900 மில்லிமீட்டர் பெய்யுதா, இன்னைக்கு 950 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிட்டு இருக்கு குறுகிய காலத்துல. அது சேமிக்கிறதுக்கு, தேக்கி வைக்கிறதுக்கு இடம் நமக்கு இல்லை. இருக்கு, ஆனா இவங்க அது பாதுகாப்பு பண்ணல. எதுவும் ஒரு வரத்து கால்வாயோ தூர் வாரல, எதுவுமே அதுல ஒரு நில் முதலீடு, அதுல கவனமும் இல்லை, முதலீடும் கிடையாது அதுல. இது சரிப்படுத்தினாலே நீங்க சொல்றது தண்ணியே தேங்காம எல்லாமே ஒரு பாதுகாப்பு. ஒண்ணு, மழை காலத்துல அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு பண்ணணும். மற்ற நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜப்பான்லாம் அது வளர்ந்த நாடு, அது வேறு. இங்கெல்லாம் ஏதோ நான் வரத்துல இப்ப முதல்ல பருவம், வடகிழக்கு பருவம்னா அமைச்சர் என்ன சொல்றாரு, ஏய் போட் ரெடி ஆயிடுதான்னு பாடுறா. ஐயோ நீ மழை வரப்போதுன்னா போட் ரெடி பண்ணு, இதுதான் பாக்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளவு காலமா என்னையா செஞ்சீங்க நீங்க? 58 ஆண்டுகள் ஆண்டு வரீங்களா 2 பேரும். திராவிட மாடல் என்ன? இதுதான் திராவிட மாடல். என்ன நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுனீங்க? என்ன பிளானிங் பண்ணீங்க? எவ்வளவு செய்யலாமே, என்ன முதலீடு செஞ்சீங்க நீங்க இதுல? இல்ல அதுல அது நீங்க சரிப்படுத்துறதுக்கு அதான் மீண்டும் மீண்டும் கேட்குது. எங்களுக்கு யோசனைகள் எவ்வளவு நாங்க ஆண்டுதோறும் நாங்க செஞ்சுட்டு வரோம். சென்னையை சொல்றீங்க, நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நாங்க தயார் பண்ணோம். அதுல நீங்க ஒரு 25% நாங்க சொன்னதுல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, நான் சென்னையில ஒரு சொட்டு தண்ணி மழையில நிக்காது, எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தான் ஒரு யோசனைகள் கொடுக்குறோம். நாங்க சும்மா போய் ஏதோ ஒரு ரூம்ல போய் எழுதுறது கிடையாது. சொல்ற யோசனைகள் எல்லாமே சயின்டிபிக் அனாலிசிஸ். ஒரு டீம், பெரிய டீம் வச்சிருக்கிறோம், நெட்வொர்க் வச்சிருக்கிறோம், டெக்னிக்கல் பீப்புள் தான். அவங்களோட யோசனைகள்லாம் நாங்க ஆவணமா எத்தனையோ ஆவணங்கள் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க அது முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல முதலமைச்சர், தெரிஞ்ச முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணணும். பேருக்குன்னு தேர்வு பண்ண என்ன அப்படி ஆகும்? தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர்ஷிப் தெரிஞ்சாதானே அது நடைமுறைப்படுத்த முடியும். சொல்லாமா? அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும். அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேஷ்ல எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க இருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க?
கஞ்சா, போதை, மது. இதுதான் நீங்க டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன் போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போட நிலையில் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்க கிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொறுப்புல கொடுங்களேன் 1 மாதம். ஒரு கஞ்சா போட்டலும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதை பொருள் போட்டலும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும், அந்த அதிகாரி என்கிட்ட இருந்ததுன்னா. மது குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடை என்ன ஒரே நாள்ல நான் மூட சொல்லல. ஒரே நாள்ல மூடினானா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடுவான். அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதுதான் திராவிட மாடல். குடிக்காம இருக்க முடியாது அவனால. அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யார் வேணா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.